அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி செய்கிறது ரொம்ப சுலபம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தளன்னு ஊற்றி சூடான இட்லியோட இல்லை தோசையோடு வச்சு சாப்பிட்டோன்னாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஓரளவு செவந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்தா தான் இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையோட. வெங்காயம் ஓரளவு கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். இப்போ 4 தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இவ்வளோ வேணான்னா அந்த தனி மிளகாய்த்தூளை சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனாலும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வேகும். 2 விசில் வரட்டும். விசில் ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுறணும். திரும்ப அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு மேஷர் வச்சு இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சிடணும். குழைவாக வெந்திருக்கிறதுனால ஈஸியாக மசிக்க வரும். இப்போ உங்களுக்கு திக்காக வேணும்னா இந்த அளவோடு நிறுத்திக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் தளன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி, ஈஸியான டிஷ் இது, டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.